74, 75, 76 சாப்டர் இந்திர நீலம். சாப்டர்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டக்குன்னு இப்போ தோணுன ஒரு விஷயம் என்னென்னா, எண்ணி பார்த்தேன் எவ்வளோ விஷயம் நோட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 13, 14 லைக் குட்டி குட்டியான சில விஷயங்கள், பத்திகள்னு சொல்ல முடியாது, சென்டென்சஸை சில இடங்களில் அதை பத்திகளாகவே ஒரு பேரா முழுக்கவே நோட் பண்ணி வச்சுருப்பேன். சில இடங்களில் ஒரு லைன் மட்டும் நோட் பண்ணி வச்சுருப்பேன். சில இடங்களில் ஒரு 2-3 லைன், யூஸ்வலாக ஒரு 2 to 3 லைன்ஸ் கம்பைன் பண்ணி தான் நோட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 14 சேர்ந்து போச்சு. ஒரு பேக்லாக் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஐடியில் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு டேர்ம்ஸ் தான் பேக்லாக். நிறைய சேர்ந்துக்கிட்டே இருக்கும், செய்ய வேண்டிய விஷயங்கள், முடிக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமான பேக்லாக் சேர்ந்து போகுது. ஏன்னா இந்திர நீலம்ல தொடர்ந்து எனக்கு தெரிந்து ஒரே ஒரு சாப்டரை வச்சு வீடியோ பண்ணது ரொம்ப அபூர்வமான. ஐ ஹாவ் டு கோ அண்ட் செக். ஆல்மோஸ்ட் நில் அப்படின்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் 2 சாப்டர்ஸாக கம்பைன் பண்ணி தான் இந்திர நீலத்தில் நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஆவரேஜாகவே 3 சாப்டர் சேர்த்து தான் பண்ண வேண்டிய சூழ்நிலை. நிறைய நேரங்களில் 4 சாப்டர் சேர்ந்துலாம் பண்ண வேண்டியிருக்கு. ப்ளஸ் இப்போ 38 நிமிஷம் தான் இருக்குது, அதுக்கு மேலே இல்லை. ஸோ எல்லாத்தையும் அப்லோட் பண்ணணும் யூடியூப்பில். லெட்ஸ் டைவ் இன் குயிக்லி. லெட்ஸ் see how much time it takes. கையை என் தோளை சுற்றி வளைத்து எலும்புகள் முனக தன் விழாவுடன் இறுக்கிக் கொண்டு குனிந்து என் காதல் ஆமெனில் நான் நிறைவுறுவேன் அக்ரூரரே. பேருடலும் மூப்பும் கொண்டிருந்தாலும் அவன் அருகே என் உள்ளம் இளையவனாகவே எப்போதும் உணர்கிறது. இன்றெனக்கு இவன் அணுக்கப்பணி பல செய்கிறான், ஆடையெடுத்து வைக்கிறான், படைக்கலம் தீட்டுகிறான், என் பாத அணிகளை இவன் துலக்கி வைப்பதும் உண்டு. முன்பொரு முறை இளையவனாக அமர்ந்து இப்பணிகள் அனைத்தையும் இவனுக்கு நான் செய்திருப்பேனோ என்று எண்ணியுள்ளேன். பிரிதொரு பிறவியில் இவனுக்கு அணுக்கனாக பிறந்து இவ்வனைத்தை மாற்ற வேண்டும் என்று விழைந்திருக்கிறேன் என்றார். யாரு? பலராமர். என்ன நடக்குதுன்னே சொல்லாமல் நான் ஃபர்ஸ்ட் லைனுக்குள்ளே போயிட்டேன். மேபி ஒரு குயிக் ரிவ்யூ. 74, 75 ஆஸ் எக்ஸ்பெக்டட் 74 சாப்டர் ஃபில்டு வித் இந்த 7 கலிட்டர் காளைகளை எப்படி கிருஷ்ணர் அடக்குறாரு, எப்படி ஜெயிக்கிறாரு அப்படிங்கிறது தான் 74. அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். நான் ஒன்றும் பெருசாக அப்படியே லைக் டக்குன்னு முடிச்சிடுவாருன்னு நான் நினைக்கல. ஒரு சாப்டர் முழுக்க இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் வி வில் நோ எப்படி ஒரு சாப்டரை எழுத போகிறாரு, என்னென்னலாம் நிறைஞ்சிருக்கும் அந்த சாப்டரில் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லா வாசகனும் தொடர்ந்து வெண்முரசம் படிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அது தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபியூ பேஜஸ் ஆர் கோயிங் டு பி ஃபில்டு வித் திஸ் கண்டென்ட். அப்படி இட்ஸ் ஜஸ்ட் தட் எந்த மாதிரி நுவான்ஸ் போகிறாரு, எந்த அளவுக்கு நம்மளை அதுக்குள்ளே இருக்க சின்ன சின்ன விஷயங்கள், மைக்ரோ அப்சர்வேஷன் ஆகட்டும், ஒரு ஓமையாகட்டும், எல்லா மனிதனுடைய ஆழத்தில் தோன்றக்கூடிய ஒரு சிறு தருணத்தை ஒரு சிறு புள்ளி எழுத்து வைக்கிறதாகட்டும், அந்த இடத்துல தான் நாம் ஜே ஆஸ் ஒரு ஃபினாமினல் ரைட்டராக இருக்காரு. அவர்கிட்ட நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தோணும். 74 சாப்டரில் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல, சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் தான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஆப்வியஸ்லி இந்த ஃபஸ்ட்டு விஷயமே 74 சாப்டரில் போன உடனே அந்த 7 காளைகளை அடக்கிறது இருக்குல்ல, இந்த அடக்கும் பொழுது டக்கு நீங்கள் பலராமருடைய பாயிண்ட், பலராமரை எப்போவுமே ஒரு பக்கத்துணையாக நிற்கின்ற ஒரு ஜாம்பவானாட்டம், அவ்வளோ பெருசாக தோல் கொடுக்கும் லைக் தமையனாக என்றைக்குமே இளையாதவன் பக்கத்துலேயே நிற்கக்கூடிய ஒரு ஆளாக மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். எல்லா இடத்துலையும் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டரை சப்போர்ட் பண்ணுற மாதிரி, இளையாதவனுக்கு ஆல்வேஸ் தி சப்போர்ட், கிரேட் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இது வரைக்கும் வெண்மர்ஸில் பார்த்துருக்கேன். இந்த ஒரு இடத்துல அவரே கொஞ்சம் லைக் நிலத்தடு மாதிரி லைட்டாக எமோஷ்னலாகி என் பக்கத்தில் நிற்கிறதே எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது ஒரு காலத்தில். ஏன்னா கோசல நாட்டுக்கு போனவொடனே எல்லாருமே இவ்வளோ ராமன் அப்படின்னு சொல்கிற உடனே பக்கத்தில் இருக்க பலராமனை லக்ஷ்மணன் சொல்ல முடியாது. ஸோ என்றைக்கோ ஒரு நாள் நான் இவனுக்கு இளையவனாக இருந்து எல்லா பணிவிடையும் செஞ்சுருக்கேன், இந்த ஜென்மத்துலையும் எனக்கு பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற பலராமன் சொல்கிறதுல எனக்கு இது பிரச்சனை இல்லை. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த லைன்லாம் படிக்கும் பொழுது அண்ணன்னா கூட விட்டுறலாம், ஒரு இந்த அண்ணன் தம்பி ரிலேஷன்ஷிப்குள்ளே எப்படி இது ஒர்க் ஆகும் தெரில. அண்ணன் தங்கை, அக்கா தம்பி, இது கூட ஓகே. அண்ணனும் தம்பியும் இருக்கப்பட்ட ஒரு குடும்பத்தில் தம்பி அவ்வளோ பெரிய ஒரு ஆளாக வளரும் பொழுது அண்ணனுக்கு கொஞ்சம் கூட மனசில் ஒரு பொறாமையோ, என்னடா தம்பி எல்லாரும் இப்படி இது பண்ணுறாங்க, நம்மளை ஒரு அதில் ஒரு 10%, 20% மரியாதையோ இல்லை ஒரு கவன ஈர்ப்போ கூட நம்ம மேலே இல்லையே அப்படின்னு ஒரு அண்ணனுக்கு தோணாதா? அதுதானே இன்னும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே ஆழமாக லைக் ஓகே, பலராமர் இளையாதவர் எல்லாரையும் ஒரு அல்ட்ரா ஹியூமன், எக்ஸ்ட்ராடனரி ஹியூமனாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதாகவே இருக்கட்டும். ஆனாலும் பலராமரை அவ்வளோ பெரிய எக்ஸ்ட்ராடனரி ஹியூமனாக அப்பார்ட் ஃப்ரம் த ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சு பார்த்தோம்னா, அதை தவிர்த்து பலராமனுக்கு உண்டான அந்த எக்ஸ்ட்ரா ஊபர்மென்ஷ் குவாலிட்டிலாம் இல்லை. கரெக்டாக, எஸ்பெஷலி இன் டீலிங் திங்ஸ், அரசு சூழ்தலாகட்டும், ஒரு தட்டை பேசுகிறதாகட்டும், இல்லை ஆட்களை மயக்கிறதாகட்டும், எதுலேயுமே
பலராமருக்கு அந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரி ஹியூமன் குவாலிட்டிஸ் இல்லை. அப்போ அவருக்கு இயல்பாகவே வெறும்னே லைக் ஒரு 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 லைன் போட்டோம்னா பலராமர் எந்த மாதிரி ஜே, நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், ஜேயோட டெம்ப்ளேட்டடான சில கேரக்டர் செட்ஸ் இருக்கும். இதில் வந்து லைக் துரியோதனன் ஆகட்டும், பீமன் ஆகட்டும், இல்லை வந்து திருதராஷ்டிரன் ஆகட்டும், இந்த லைனில் வரக்கூடிய ஒரு கேரக்டராக தான், ஒரு டெம்ப்ளேட்டட் கேரக்டர் தான் பலராமர் எனக்கு தோன்றாரு. இட்ஸ் ஜஸ்ட் லைக் வெரி எமோஷனல். எப்போவுமே தோல் பொருந்தணும், ஒரு வீரத்துக்காகவே உயிர் வாழணும், இல்லை சண்டை போடுறதுக்காக உயிர் வாழற மாதிரி. ஒரு சண்டை வந்துருச்சுன்னா அதை நினச்சி வந்து லைக் மகிழ்ச்சி கொள்கிற ஒரு ஆளாக எல்லாமே அந்த லைன் ஆஃப் கேரக்டரில் தான் பலராமர் வந்து விழுறாரு. ஸோ ஆப்வியஸ்லி ஹீ மைட் ஹாவ் சம்திங் லைக் வெரி டீப் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு என்னமோ அந்த ஒரு ஐ டோன்ட் நோ. இப்போ தம்பி அவ்வளோ பெருமையோடையும் அவ்வளோ லைக் கவனமும் ஈர்த்துட்ருக்கானே, அதை நினச்சி கொஞ்சம் கூட இந்த ஒரு அண்ணங்காரனுக்கு இப்போ லைட்டாவது பரமாறாதா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண்டிகிட்டே இருந்தது. வாடிவாயில் முகப்பின் இரு பெருமரங்களும் இரு விழாக்களை உரசும் அளவுக்கு பேரிடல் கொண்டிருந்தது. உடலை தாங்குமோ என ஐயுறும் அளவுக்கு சிறிய முன்னங்கால்கள், உடல் எடையால் சற்றே பிளவுண்டு புழுதி மண்ணில் ஆழ்ந்த பெரிய குழம்புகள், மர உரி திரைச்சிலையின் அடி நெளிவுகள் என கழுத்துச்சதை உழைந்தது. மரக்கள துடுப்புகள் போல செவிகள் காற்றை துழாவின. ஸோ இந்த 74ஆம் சாப்டரில் ஆப்வியஸ்லி ஹீஸ் கோயிங் டு எக்ஸ்பிளைன் அபவுட் ஹவு இளையாதவன் அடக்கிஃபை லைக் ஆல் த 7 காளைகள் அப்படிங்கிறத வந்து கண்டென்ட்டாக இருக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போது ஒரு ஆசைகள் நான் என்ன எதிர்பார்த்தேனோ அது ஓரளவுக்கு கடைசி தான் சொல்ல முடியும். எக்கச்சக்க ஓமைகள், சின்ன சின்ன விஷயங்கள், அந்த லைக் காளையோட லைக் நிறைய இடங்கள்ல அந்த குழம்புகளாகட்டும், லைக் அது விதிர்க்கிற ஒரு தருணமாகட்டும், இல்லை இந்த மாதிரி அதோடைய லைக் நெளிவுகள், அடி நெளிவுகள், கழுத்து சதையாகட்டும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான சில ரொம்ப ரொம்ப நுண்ணிய டீட்டெயில்ஸ் எடுத்து அதை வந்து அழகான அனலாஜி போட்டு சொல்கிறது தான் நான் எதிர்பார்த்தது. அது நிறைய இடங்கள் இருந்தது. அதே மாதிரி தான் இதுவும் மரவரி திரைச்சீலையின் அடி நெளிவுகள் என கழுத்துச்சதை உழைந்தது. மரக்கள துடுப்புகள் போல செவிகள் காற்றை துழாவின அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கனவென மயங்கிய கண்களும் புன்னகை துளிர்த்த சிற்றுதழ்களும் ஏதோ இனிய நினைவை காட்டிய அழகியமும் அவர் அங்கு போர் புரிய வந்தவர் என்பதை மறந்துவிட்டாரா என மயங்கச் செய்தன. பாஞ்சாலரே, இவ்விளையவர் என்னிடம் ஆடத் தொடங்கி அப்போதே நெடுநாளாகிவிட்டது. ஒவ்வொரு ஆட்டத்திலும் மீண்டும் மீண்டும் இனிய முறையில் நான் ஏமாற்றப்பட்டு கொண்டிருந்தேன். தோற்பதன் பேரின்பத்தை தந்தையருக்கு அளிக்கின்றனர் மைந்தர். இது அக்ரூர் வந்து எல்லாத்தையும் ஒவ்வொரு டீட்டெயிலும் எடுத்து சொல்லிட்டு இருக்காருல்ல திருஷ்யத்யும்னன்ட்ட. அப்பப்போ நம்ம மறந்துடுவோம், அக்ரூர் தான் சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த ஃபுல் இன்சிடென்ட்டையும் அந்த புறவய விவரணைகள் ஃபுல் அண்ட் ஃபுல் வரும்பொழுது அக்ரூர் தான் அந்த கதையை சொல்லிட்டு இருக்காரு, திருஷ்யத்யும்னன்ட்ட சொல்லிட்டு இருக்காருங்கிறது அப்பப்போ ரிமைண்ட் ஆகுது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் அக்ரூருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வரும். லைக் நான் என்ன உணர்ந்தேன் அப்படின்னு அக்ரூர் சொல்கிறாருல, இது ரொம்ப அழகான ஒரு இடம். இளையாதவன் அவளுடைய காளைகள் அடக்க போகிற அந்த ஒரு எந்த ஒரு சமிக்ஞையும் அவன் கொடுக்கவே இல்லை. சும்மா ஜாலியாக வந்து அழகாக சிரிச்சிட்டு இருக்கான். எப்போதும் இருக்கக்கூடிய அந்த முகமலர்வு எப்போதுமே அந்த அந்த நேரத்துல இருந்தது. இந்த இனிய நினைவை காட்டிய அழகிய முகமும் லைக் சிற்றுதழும் புன்னகை துளிர்த்த சிற்றுதழ்களும் ஒரு போர் புரிய வந்தாருங்கிறதே வந்து காட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்போ கடைசியில் சொல்கிற தோற்பதன் பேரின்பத்தை தந்தையருக்கு அளிக்கின்றனர் மைந்தர். இது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம இவங்க என்னடா இப்படி இருக்காங்க நம்மளை ஏமாத்திட்டு நம்மளுடைய லைக் கெஸ் ஒர்க் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி மைந்தர்கள் ஒரு உச்சத்துக்கு போகிற தருணங்கள் இருக்குல்ல, அங்கே தான் லைக் பியூட்டி. அதுவே வைசி வருஷா பார்த்தோம்னா ரொம்ப நம்பிக்கை வச்சு அங்கே மகன்கள் ஃபெயில் ஆகும் பொழுது அப்பாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உளைச்சல் இருக்கல, மன உளைச்சல், அது டோட்டலி ஆப்போசிட் ஸ்பெக்ட்ரமில், எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரமில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வுன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். எப்படி கனெக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா, சின்ன வயசில் அப்பா நானும் சும்மா கிரிக்கெட்லாம் விடுவோம். எனக்கு பால் போட்டு விடுவார். எல்லா அப்பாக்கள் மாதிரி எனக்கு வந்து பால்லாம் போடுறப்போ ரொம்ப பொறுமையாக போடுவார். அவர் வேணும்னே அவுட் ஆவார். லைக் whenever I win, like he will feel like very happy and satisfied. ரொம்ப அழகிய தருணங்கள்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது. தோற்பதன் பேரின்பத்தை தந்தையருக்கு அளிக்கின்றனர் மைந்தர் அப்படின்னு. உண்மையிலே ஒரு இடத்துல மைந்தர்கள் இதெல்லாம் வந்து அடக்கிடுவாங்களா, இதெல்லாம் வந்து வின் பண்ணிடுவானா, இதெல்லாம் அவன் கிராஸ் பண்ணிடுவானா, தந்தையர்கள் பயப்படும் போதும் அச்சப்படும் போதும் சந்தேகப்படும் போதும் மைந்தர்கள் அதை எளிதாக இல்லை, மைந்தர்கள் வந்து அதை ரொம்ப ரொம்ப நேக்காக அப்படி கிராஸ் பண்ணுற தருணங்களில் தான் தந்தையருக்கு பேரின்பம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இருந்தது. ஆக்சுவலாக அப்படி தான் நான் புரிஞ்சிக்க முடியுது. ஆக்சுவலி எண்ணிருந்த கணம் மிக அண்மையில் அணுகி விலகி மீண்டும் மிக அண்மையில் என தன்னை காட்டிக் கொண்டிருந்தது. அத்தனை எண்ணிருந்தும் சித்தம் தவறவிட்ட சிறு கணம் ஒன்றில் காலை தலை தாழ்த்தி உரும்பியது.
அந்த ஒரு மொமெண்ட், ஃபஸ்ட்டு மொமெண்ட் என்னன்னா, அந்த 6வது மாடுன்னு நினைக்கிறேன், 6வது காலைன்னு நினைக்கிறேன். 2 பேர் நிற்கிறாங்க. இல்லை அதை ஒன்றும் மாடு அப்படி அது காலை நிற்கிது. யார் ஃபஸ்ட் நகர போகிறாங்க, லைக் இட்ஸ் ஆஸ் இஃப் தட் மொமெண்ட் ஹஸ் பீன் ஃப்ரோசன். ஒரு புகைப்படம் மாதிரி ஒரு அசைவும் இல்லாமல் 2 பேர் அப்படி நிற்கிறாங்க. அதில் முதல்ல யார் அசைகிறாங்களோ அவங்க தோத்தாங்கங்கிற மாதிரி, இல்லை பேஸ்ட் ஆன் தட் தி அதர் பர்சன் தி அதர் பார்ட்டி கேன் அட்டாக் ஈஸிலி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஒரு தருணம் எப்படி இருந்தாலும் வரது யாரோ ஒருத்தர் அசைஞ்சுதாங்க. அந்த தருணத்துக்காக விலகி அது ரொம்ப அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்ட். ஃப்ரீஸ் அப்படியே ஃப்ரோசனாக இருக்கிற மொமெண்ட்டில் இப்போ அந்த மொமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு ஆன்சைட்டி கூட இருக்கும்னு நினைக்கிறேன், வந்துடும் சொல்லிட்டு. லைக் அந்த கணம், எண்ணிருந்த கணம் மிக அண்மையில் அணுகி விலகி மீண்டும் மிக அண்மையில் என தன்னை காட்டிக் கொண்டிருந்தது. அத்தனை எண்ணிருந்தும் சித்தம் தவறவிட்டு சிறுகடம் ஒன்றில் தாய் தாழ்த்தி விரும்பியது அப்படின்னு சொன்ன இடம் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஆக்சுவலாக இந்த மாதிரி இடத்துல கேப்சர் ஆகிருக்கல. இங்கே தான் ஒரு இலக்கியத்தோட லைக் ரொம்ப ரொம்ப எகெயின் யூனிக்னஸ்ன்னு எனக்கு தோணுது. இதை ஒரு வேறு மீடியம்னு காட்ட முடியும் ஒரு படத்துலேயே அதில். ஆனால் ஒரு அப்சர்வராக நம்மளை அந்த படம் காட்ட வைக்கணும். அந்த அளவுக்கு அந்த ஆடியன்ஸாக நம்மளை உணர வச்சு அந்த கணத்தை நம்மளுக்கு இல்லை இந்த ஃபீலிங்கை நமக்குள்ளே கடத்த முடியும் ஒரு விஷுவல் மீடியம் அப்படின்னா. இது டெக்ஸ்ட் வழியாக ஒரு மனுஷன் என்ன உணர்றாங்கிறத டேரெக்டாக சொல்ல முடியுது. ரைட், அகெயின் தட்ஸ் த பியூட்டி. யாதவரின் உடல் ஊதப்பட்ட தழல் சுடரென வளைந்து அதன் கொம்புகளை முழுமையாக தவிர்த்தது. மறுகணம் அவரது வழக்கை நீலச்சவுக்கு போல பறந்து காளையின் கழுத்தை சுற்றி கொண்டது. பியூட்டிஃபுல் அனலாஜி. யாதவரின் உடல் ஊதப்பட்ட தழல் சுடரென வளைந்து அதன் கொம்புகளை முழுமையாக தவிர்த்தது. அதை விட வேற எப்படி சொல்ல முடியும்? அந்த லைக் அப்படி காளை அப்ரோச் பண்ணிட்டு வரப்போ அப்படி சர்ன்னு போகிறதுக்குல அதில் ஊதப்பட்ட தழல் சுடர் என வளைந்து அதன் கொம்புகளை முழுமையாக தவிர்த்தது அவருடைய உடல் அப்படின்னு சொல்கிறதுக்குல பியூட்டிஃபுல். அதே நேரத்தில் அடுத்தது இட்ஸ் லைக் பியூட்டிஃபுல்லான டபுள் தமாக்கா அனலாஜி மாதிரி மறுகணம் அவரது வழக்கை நீலச்சவுக்கு போல பறந்து காலின் கழுத்தை சுற்றி கண்டது. ஒரு 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 விஷுவல் எப்படி எனக்கு தோணுதுன்னா ஷ்ரிங் அப்படி போகிற மாதிரி. தட் இஸ் லைக் இந்த வீடியோலாம் காமிப்பாங்கள்ல, அப்படி வர்றப்போ இட் வில் பி லைக் ட்ரான்சிஷனிங் ஃப்ரம் திஸ் பொசிஷன் டு திஸ் பொசிஷன் ஒரு உடல். ரைட், ஒரு மாதிரி அப்படியே லேயர்டாக வரும். அந்த மாதிரி ஒரு விஷுவல் எனக்கு கிடச்சிது இந்த லைனை படிக்கிறப்போ. வால் புழுதியில் அலைந்தது, விழிகள் உருண்டு சரிய, மூச்சு புழுதியை பறக்க வைக்க, கோல்பட்ட முரசு போல வயிறதிர்ந்து அது உருமியது. இந்த கோல்பட்ட முரசு போல வயிறதிர்ந்து அது உருமியதுங்கிறது நிறைய புறவிகளுடைய இந்த விதிர்க்கிற ஒரு 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 பாடி மூமெண்ட் இருக்குல்ல, அதுக்கும் நிறைய யூஸ் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். இந்த கோல்பட்ட முரசு போல வயிறதிர்ந்து அது உருமியது அப்படின்னு சொல்கிறதும் அழகாக இருந்தது. பட் லைக் ஒரு நிறைய இடங்களில் யூஸ் பண்ணப்பட்ட ஒரு அனாலஜியாகவும் எனக்கு தோணுது. இந்த கோல்பட்ட முரசு அப்படிங்கிறதே ஒரு புறவியோ காளையோ இல்லை வேறு ஏதோ ஒரு மிருகத்துடைய வயிற்றுப்பகுதி அப்படி விதிர்க்கிற ஒரு லைக் மொமெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. பிறகு ஒருபோதும் நிகழாதது என்று ஒரு கணமும் என்றோ கண்டு உணர்ந்தது என மறுகணமும் தோன்றச் செய்யும் மருங்கணங்களில் ஒன்று அது. எனவே அக்காட்சிகளை முழுக்க விழிகளால் தொட்டு எடுக்க விழைந்தேன். பந்த ஒளியில் அசைந்த பெருமரத்தூண்களில் கரிய கூரை சரிவில் மங்கிய தொன்மையான வண்ண சித்திரங்கள் கொண்ட மரச்சுவர்களில் தரையில் ஊற்றிய மஞ்சள் நீரின் ஈரத்தில் அலையடித்த பந்தத்தின் ஒளியையும் சூழ்ந்திருந்த விழிகள் ஒவ்வொன்றிலும் எழுந்த சுடர் துளியையும் தொட்டு தொட்டு அள்ளி என்னுள்ளே வரைந்து கொண்டிருந்தேன். இது வந்தாச்சு 75க்கு. 75ல் உள்ள லைக் மிகப்பெரிய விஷயம், இதில் நடக்கிற விஷயம் என்னென்னா, ஒன்லி லைக் தேர் கமிங் பேக் டு துவாரகை. அப்போது அந்த ஃபுல் ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எனக்கு கொஞ்சம் ட்ரான்சாக்ஷனாக இருந்தது. லைக் இஸ் தேர் அ ரியல் நீட் டு எக்ஸ்பிளைன் ஃபார் ஃபுல் சாப்டர் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இதில் இந்த பர்டிகுலர் பத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இமேஜ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எப்போவுமே இந்த அதிகாலையில் லைக் புலரி வேலையில் அந்த ஒரு அரை இருட்டு வேலையில் கிளம்புறது, இல்லை பந்த ஒளிகளை வச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய இன்சிடெண்ட் இல்லை ஒரு மிகப்பெரிய புறப்பாடுகள் நடக்கும் பொழுது அந்த இமேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக இந்த ஒட்டுமொத்த பற்றியும் திரும்ப படிச்சுட்டு நேரம் ஆகிடும். பட் ஆனால் அழகான ஒரு இமேஜாக அது மனசில் பதிஞ்சுது. ஸோ there are some advantages of explaining this புறவய காட்சிகள், but it's not always working out for me. But like some images, like the strong images, அது ஒரு உணர்வை கலப்புது இல்லையா இருக்கு, அதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாஞ்சாலரே, முகமலர்வு என்பது எவரிடம் நிலையாக தெரிவதல்ல. சுடர் போல
அது எழுந்தும் விழுந்தும் அலைவுற்றே மானுடரிடம் திகழும். சித்திரம் என எழுதிய முகமலர்வு என்பது தெய்வங்களுக்கு உரியது. இளையாதவரின் அதே முகமலர்வு அரசியலும் திகழ்வதை நாம் கண்டு அறியாத பேரினை ஒன்று அங்கு நிகழ்ந்ததோ என்று உளம் வியந்தேன். ஸோ இங்கே லைக் கோசல அரசிக்கும் அதே மாதிரியான ஒரு முக மலர்வு இருக்குது அப்படின்னு சொல்கிற இடங்கள் நல்லா இருந்தது ஆக்சுவலாக. அரசின் திகழ்ந்து கண்டு நாம் அறியாத பேரினை ஒன்று அங்கே நிகழ்ந்ததோ என்று உளம் வியந்தேன். ஸோ லைக் இட்ஸ் ஜஸ்ட் குட். இது எதுக்கு நோட் பண்ணி வச்சேன்னா, இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் இணையராக எக்ஸாக்ட் இணையராக நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது கோசல அரசியை மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி லைக் அந்த லைனுக்குள்ளே போகுது. அப்போ 8 அரசியரில் ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வகையில் லைக் கம்பேட்டபிள் ஆர் ஏற்ற ஜோடி தான் இல்லையா அவனுக்கு, ஆனால் யாருமே ஈக்குவல் இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வருது 75 சாப்டரில். ஐ திங்க் தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். பிகாஸ் எனக்கு இது என்ன தோணுதுன்னா, நம்மளுடைய கல்யாணம்லாம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஈவன் அன்டில் லாஸ்ட் இயர் ஆர் சம்திங் எக்கச்சக்கமான ஃபில்டர் வச்சுருப்போம்ல, எக்கச்சக்கமான க்ரைட்டீரியா வச்சுருப்போம். நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் வர்க்கஹாலிக்காக இருக்கணும்னு நினைப்போம். இன்னொரு பக்கத்தில் வந்து கலை இலக்கியம் எல்லாத்துலேயும் வந்து தேர்ச்சி பெற்ற நம்மளை மாதிரி ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் நம்மளோட ரொம்ப பெரிய லைக் ஐக்கானாகவும் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் ரொம்ப 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 சரிசமமாக இணையாக நாம் ஈடுபடுகின்ற துறையில் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால், அதே அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இன்னும் சூப்பராக அப்படின்னு கிட்டத்தட்ட நம்மளுடைய மிரர் தான் நம்ம எதிர்பார்ப்போம் நினைக்கிறேன் இணையாக. அது பல்வேறு தொலைகள், ஒர்க் ஆகட்டும், இல்லை கலை இலக்கியம் சார்ந்ததாகட்டும், ஒரு ஓடுறதாகட்டும், இல்லை ஒரு ஃபுட் ப்ரிஃபரன்ஸ் ஆகட்டும், இல்லை நிறைய விஷயங்களை ரசிக்கிறதாகட்டும், ஒரு ட்ராவல், இல்லை வந்து சில இடங்களுக்கு போய் நம்ம பார்க்கணும் நினைக்கிற விஷயங்களாகட்டும், இல்லை ஒரே லெவல் ஆஃப் எமோஷ்னல் கோஷன்ட் ஆகட்டும், இத்தனை விஷயங்களும் மிகச்சரியாக பொருந்தக்கூடிய ஒரு இணையத்தை நம்ம தேடும். அப்படி ஒன்று பாசிபிளே கிடையாது இந்த உலகத்தில் அப்படிங்கிறதா என்னுடைய ரியலைசேஷன். எல்லாரும் சொன்ன மாதிரி வாழ்க்கையை வந்து தட்டி தட்டி கற்றுக் கொடுக்கும். மயிராண்டி போ உட்காந்து எவ்வளோ ஆசைப்படுப்போ கிடச்சதை வச்சு வாழ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு யாரோ ஒருத்தர் கொடுக்கும் வாழ்க்கை. அதை நம்ம அழகாக எடுத்துகிட்டு போகணும். இந்த இடத்துல 8 பேரும் ஏதேதோ விதத்தில் கிருஷ்ணருக்கு வந்து ஒரு ஆப்டாக இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக. ஸோ இது எப்படின்னா, இதை நான் வேறு மாதிரி பார்க்குறேன். எப்படி திரௌபதிக்கு திரௌபதி ஆஸ் அ சிங்கிள் உமன் ஷீ இஸ் ஆல்மோஸ்ட் ஃபிட்டிங் டு ஆல் த பஞ்ச பாண்டவர்கள். ஆன் தி ஆப்போசிட் ஹேண்ட், ஆன் தி அதர் ஹேண்ட் ஆக்சுவலி கிருஷ்ணருக்கு 8 பெண்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு குவாலிட்டியை வந்து கிருஷ்ணனுக்கு கொடுக்குறாங்களோ, இட்ஸ் லைக் 8 பேரும் கலந்த ஒரு பெண் அவருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இதில் கோசல அரசியோடைய எக்ஸாக்ட் இணை இவ ஒருத்தி தான் அப்படிங்கிற அந்த ஒரு முகமலர்வு, மேபி ஒரு இந்த ஸ்டாய்க் தன்மை, எல்லாமே எனக்கு தெரியும், எல்லாத்தையும் நான் சமாளிச்சுப்பேன், ஐ நோ எவ்ரி திங் அப்படிங்கிற கோசல அரசி அந்த முகமலர்வு ஒரு எக்ஸாக்ட் இணையாக கிருஷ்ணருக்கு இருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி அக்ரூருக்கு தோணுது. ஸோ லைக் அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக. இது நிறையா ஒரு தாட் ப்ராசஸை கொண்டு போச்சு ஆக்சுவலி. சாத்தியகியிடமா என்று அக்ரூர் மீண்டும் கேட்டார். அவர் நெற்றியில் விழுந்த முழிச்சை திருஷ்யத்யும்னன் நோக்கினான். ஏன் என்றான். ஒன்றுமில்லை என்றார் அக்ரூர். சாத்தியகை ஐயுறுகிறீரா அதவரே என்றான் திருஷ்யத்யும்னன். நான் என்னை எண்ணியே ஐயுறவில்லை என்று புன்னகைத்தார் அக்ரூர். அந்த மணி ஒவ்வொரு இடமும் விளையாடாது அமையாது என்று இப்போது உணர்கிறேன். ஸோ 75 சாப்டரில் என்னையை பொறுத்த வரைக்கும் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கதையின் முடிச்சு இல்லை பிளாட்டோட லைக் ரொம்ப முக்கியமான தருணம்னா இந்த தருணம் தான். 75 சாப்டரில் அதை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தட் லீட்ஸ் அப் டு லைக் த நெக்ஸ்ட் ஃபியூ சாப்டர்ஸ். இது எப்படி முடியுதுன்னு பார்க்கலாம். சாத்தியகி மணி அடிச்சுட்டு ஓடி வர்றான். அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே வருது. இந்த பாயிண்ட் கொடுத்த உடனே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, ஒரு யூஷுவல் ஜேவோட வாசகன் எவனாக இருந்தாலும் இல்லை எவளாக இருந்தாலும் இது ரொம்ப ஈஸியாக கணிச்சிருப்பாங்க. ஆமாம், அடுத்தடுத்த சாப்டரில் சாத்திகை அடிச்சுட்டு ஓட போகிறது வரப்போகிறது, திருஷ்டாந்தன் அவனை பிடிக்க போகிறான், அதுக்கப்புறம் மிகப்பெரிய கான்வர்சேஷன், அந்த கான்வர்சேஷன் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணப்போம். அப்படி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த லைனை படித்தோன்னு தெரிஞ்சு போச்சு. எஸ், நான் போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி சாத்திகி சொல்ல வைக்கிறான். இதை மாதிரி இது வெறும் கல்லுன்னு தான் எனக்கு தோணுது. அதை நான் ரீசன்சி எஃபெக்ட்லாம் வச்சு சொல்லியிருந்தேன். நான் திருஷ்யத்யும்னனுக்கு ஒரு கல்லாக தோன்றும் பட்சத்தில் அது ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக கூட இருந்திருக்கலாம் சாத்திக்கு. அந்த நேரத்தில் ஒரு ட்ரமாட்டிக்கான ஒரு மொமெண்ட்டுக்காக வெயிட் பண்ண சாத்திக்கு ரொம்ப சப்புன்னு போயிடுச்சு. ஆனால் ஓவர் நைட் இட் ஜஸ்ட் லைக் க்ரோஸ் இன்டு ஹிம். அது என்ன மணி, அப்போ தான் அந்த எல்லா கதைகளும் மேலே எழுந்து அந்த சப்புன்னு போன மொமெண்ட்டுக்கு மேலே எழுந்து இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் ஃபார்மிங் அ பிக் 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 லைக் ஒரு அவ்வளோ பெரிய ஒரு பாரமாக மண்டையில் ஏறி இதை நீ விடுவியா மக்கு பயலை எடுத்துகிட்டு ஓடிப்போ அப்படின்னு அவனை
இன்னும் உந்தி தள்ளுதுன்னு நினைக்கிறேன். ஸோ சாத்திக்கு ஓவர் த நைட் என்னமோ நடக்குது ஆஸ் எக்ஸ்பெக்டட், ரைட்? ஏன்னா இதுதான் முக்கியமான புள்ளி. ஏன்னா ஏன் முக்கியமான புள்ளின்றனா, நான் என்னை எண்ணியே ஐயுறவில்லை அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல அக்ரூரர். நான் ஏன் மேலே சந்தேகப்படலை ஃபஸ்ட்டு, ஆனால் நானே எடுத்துகிட்டு போய் ஓடணுங்கிற ஒரு சின்ன ஒரு மொமெண்ட்ரி ஆசை வந்தது. அதுக்கப்புறம் தான் அங்கே போய் சத்தத்தினோட சேர்ந்தேன். ஸோ லைக் ஒய் நாட் சாத்திகி? நான் என்னையே ஐயுறாத போது சாத்திகள் நேற்று வந்த பையன் அவன் ஐயுறாமல் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தான். 76ஆம் சாப்டரில் இதோட இன்னும் டீப்பாக திருஷ்டத்யும்னனுக்கு தோன்றக்கூடிய சில விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக. அந்த இடத்துல தான் ஒரு ப்ராப்பர் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஆழமாக புதஞ்சிருக்கிற நிறைய விளைவுகள், ஆசைகள், வெளியே சொல்ல முடியாத சில உணர்வுகள்லாம் வெளில வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ 76 சாப்டர் இஸ் மச் மோர் பவர்ஃபுல்னு எனக்கு தோணுது. அதுக்குள்ளே போயிடலாம். உள்ளே நீரில் விழுந்து கிடக்கும் கொலைவாள் போல அலைகளை தன்மேல் ஏந்தியபடி அசைவற்று கிடந்தது அந்த ஐயம். ஆம், நான் ஐயப்படுகிறேன். அமராமல் கிளைதோறும் தவிக்கும் பறவை போல அவன் எண்ணங்கள் எழுந்து தவித்தன. மீண்டும் துணை பற்றியபடி நின்றான். ஆம், நான் ஐயப்படுகிறேன். ஆனால் அந்த ஐயத்தின் அடிப்படை என்ன? நெஞ்சு படபடக்க தூணை கையால் தட்டினான். என் அகம் கொள்ளும் இருள்தான். மானுடரை தங்கள் இருளை கொண்டே அறிந்து மதிப்பிடுகிறார்கள். 76th சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே திருஷ்டத்யும்னன் அக்ரூரை பார்த்துட்டு தன்னுடைய மாளிகைக்கு போகிறான். அந்த இடத்துல அக்ரூர் சொன்ன அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட் உண்டாகுது சாத்திகி மேலே. ஆனால் அந்த சாத்திகி மேலே உண்டாகிற டவுட்டே தனக்குள் இருக்கக்கூடிய இருள்னால தான் அப்படின்னு அங்கே புரிஞ்சுக்கிறான். உடனே யாராவது சாத்தி எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அவனுக்கு இருந்திருக்கு. அந்த இடப்பட்ட கேப் இருக்குல்ல, அக்ரூரர் இடத்துலேருந்து தன்னுடைய மாளிகைக்கு போகிறதுக்கு உள்ள நடக்கக்கூடிய அந்த ஒரு எண்ண ஓட்டங்கள் தான் இந்த ஃபுல் செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன், ஒரு செல்ஃப் டவுட்டே கொண்டு வருதுன்னு நினைக்கிறேன், ரைட்? இல்லைனா ஏன் உடனே திருஷ்டத்யும்னன் பாமைகிட்ட சத்யபாமாட்டிருந்து அந்த சிவபந்தகமணி சிவபந்தகமணியை வாங்கி லைக் உடனே சாத்திக்கிட்டு கொடுக்கணும்? ஒரு அச்சம் தான் நம்மளை இதை போட்டு வளைச்சி எடுத்துருமோ, நம்மளே போட்டு சாப்பிட்ருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் உடனே சாத்திக்கிட்டு கொடுக்குறாங்க. நாளைக்கு போயிட்டு காலில் ஜாம்பு ஊற்றிட்டு கொடுன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே உள்ளுக்குள்ள தன்னையும் அறியாமல் சப்கான்ஷியஸாக அவன்கிட்ட கொடுத்துட்றான். அந்த சப்கான்ஷியஸாக ஒழிஞ்சு இருக்கக்கூடிய அத்தனை எண்ணங்களும் இங்கே அக்ரூரை சொன்னதுக்கப்புறம் மாறுதில்லை சாத்திகி மேலே. ஃபஸ்ட்டு லைக் சந்தேகம் கொள்றதாகட்டும், அந்த சந்தேகம் ஏன் வருதுன்னு அலசி ஆராயிறப்போ இது தனக்குள் இருக்கிற ஒளி தான் அவனை சந்தேகப்பட வைக்குது. மானுடரை தங்கள் இருளை கொண்டே அறிந்து மதிப்பிடுகிறார்கள். ஹவு ட்ரூ இட் இஸ் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஆக்சுவலாக. இது பர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுவாங்கள்ல, நீ இப்படி இருந்தால் உலகத்தை முழுக்க நீ ஒரு கருப்பு கண்ணாடி போட்டு பார்த்தா உலகம் முழுக்க கருப்பாக தெரியும், இல்லை பச்சை கண்ணாடி போட்டு பார்த்தா பச்சை உலகம் முழுக்க பச்சையாக தெரியும் அப்படிங்கிற ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்டுக்குள்ளே அடைச்சிடலாம். பட் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இருள் தானே அவனை துரத்துது. இது வரைக்கும் அவன் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஒரு இடப்பட்ட கேப்பில் தான் வாட்ஸ்அப் பண்ணிக்கிறான் தனக்குள்ளேயே ஒரு இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி. அதிர்ந்து விழித்தூக்கி அமைச்சரின் கண்களை பார்த்து திருஷ்டத்யும்னன் அஞ்சியவன் என பார்வை விலக்கி கொண்டான். அமைச்சர் விழிகளில் தெரிந்தது ஒரு நகைப்பு. நாகத்தின் விழிகளில் மானுடரை நோக்கிய இலக்காரம் ஒன்று தெரிவதாக சூதர் பாடல் ஒன்று சொல்வது நினைவுக்கு வந்தது. யுகயுகங்களாக கூடாது குறையாது ததும்பி நின்றிருக்கும் ஏரணம் அது. மானுட கண்களிலும் நாகம் திகழும் கணங்கள் உண்டு போலும். ஆஸ் எக்ஸ்பெக்டட் சாத்திகி மணியை எடுத்து ஓடி போயிட்டான். ஒரு பாலைவன பாதைக்குள்ளே ஓடி போயிட்டாங்கிறது நியூஸ். இந்த இடத்துல திருஷ்டத்யும்னன் அப்படியே ட்ரமாட்டிக்காக உள்ளுக்குள்ளே கொந்தளிக்குது. எதையுமே வெளிக்கொண்டு வராமல் அவ்வளோ கட்டுப்படுத்திட்டு உட்காந்துருக்கு. அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அமுக்கப்பட்ட ஒரு அப்ரஸ்ட் ஃபீலிங்காக இருந்திருக்கு நினைக்கிறேன் அந்த மொமெண்ட்டில். எஸ்பெஷலி அந்த அமைச்சர் சொல்லும்பொழுது அவன் சிரிக்கிறது இருக்குல்ல, அது இன்னும் அவனை வெறுப்பேற்றுது. பலவிதமான உணர்வுகள் அவனுக்குள்ளே போயிட்டுருக்கானுங்க. ஒன்று, நாம் எதிர்பார்த்த டவுட் பண்ணோம் சாத்திகியை, அது நடக்கக்கூடாதுன்னு அவன் உள்ளுக்குள்ளே விழைஞ்சிருக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் அது நடந்துருச்சு. ஸோ சம்ஹவ் ஹி நோஸ் தட் லைக் என்னென்னமோ சொல்லி பார்க்குறான். நாம் ஒரு ரொம்ப பேட் நியூஸ் வரும்பொழுது இல்லை அப்படி இருக்கும், இல்லை இப்படி இருக்கலாம், இல்லை அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, இல்லை இவங்களாம் அதை இறந்துருக்க மாட்டாங்க, ஏதோ சும்மா சாதாரண உடம்பு சரியில்லாமல் போயிருப்பாங்க, என்னென்னமோ சொல்லி பட லாஜிக் சொல்லி பண்ணணும். அதே மாதிரி தான் திருஷ்டத்யும்னன் இல்லை அவன் வேறு ஏதாவது வேலைக்காக போயிருக்கலாம், இல்லை வேறு யார்ட்டையும் அந்த மணியை கொடுத்துட்டு போயிருக்கலாம், ஜாம்பவதிட்ட கொடுக்க சொல்லி என்னென்னமோ சமாளிஃபிகேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கான். தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்க தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு லூப் கிரியேட் ஆகிடுது. ஏன் அப்படின்னா, இப்போ சாத்திகி எடுத்துகிட்டு போயிட்டான் தெரிஞ்ச ஒரு ஷாக்கு, தனக்குள்ளே இருக்கிற இருளை வச்சு சாத்திகை மதிப்பிட்டோம். லைக் தனக்குள்ளே அந்த இருள் இருக்குங்கிறதே ஒரு மிகப்பெரிய ரியலைசேஷன். அது இன்னும் ஊர்ஜிதமாகுது. அது ஒரு ஷாக்கு. அதுக்கப்புறம் லைக் இது எல்லாத்துக்கும் மேலே இந்த சிவபந்தகமணியை வாங்கிட்டு அவனுடைய பொறுப்பு அது.
அதை எவன்ட்டையாவது கொடுத்து அது காணா போச்சுன்னா ஹீ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட். ஸோ தெர் இஸ் அ பிக் பேர்டன் சிட்டிங் ஆன் ஹிஸ் ஹெட். இஸ் ரெஸ்பான்சிபிள், இஸ் ஆன்சரபிள் டு லைக் ஆல் த பீப்புள் இன்க்ளூடிங் இளையாதவன். இப்போது ஒரு 3 விதமான உணர்வுகள் அவனுக்கு வர. சாத்திக்கு மேலே இருக்கக்கூடிய லைக் விஷயம் சந்தேகம் உறுதியானதும், தன்மேல் தனக்குள்ளே இருக்கக்கூடிய இருளை கண்டடைந்ததும், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி டு கெட் பேக் சேமந்தகம். உடனே கிளம்புறான், உடனே. He's not even thinking. Within a heartbeat, like, he's just packing his bags and then like going towards the பாலைவனம். Like அங்கே தான் லைக் அதுக்கப்புறம் முழு சாப்டரும் லைக் அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் தட்ஸ் ஹவு ஐ தாட் லைக் ஒரு சூப்பர்பான ட்ராமா ஆரம்பிக்கும் போது, எஸ்பெஷலி திருஷ்டத்யும்னன் வர்சஸ் சாத்திகின்னு இப்போ மாற போகிறது இருக்கு இல்லையா. ஸோ லைக் அந்த ட்ராமா ஜஸ்ட் வெயிட்டிங் லைக் வாட் வில் சாத்திகி டெல் அப்படிங்கிற மாதிரி 5 லைக் குறிகளை வாங்கி கொண்ட ஒரு அடிமைக்குறிகளை வாங்கி கொண்ட ஒரு சாத்திகி, இளையாதனுக்காக மட்டுமே வந்து இருந்த சாத்திகி எப்படி மாற போகிறான், என்ன சொல்ல போகிறான்னு தெரில, பார்ப்போம். பாலையை அவனிடம் விவரித்த துவாரகின் பெருவணிகர், என் வாழ்வில் நெடுநேரத்தை இச்செம்பாலையிலேயே கழித்திருக்கிறேன் இளவரசே. ஆனால் இன்னும் நான் இதை சற்றும் அறிந்தில்லாதவன், இதன் ஆட்டத்தில் ஒவ்வொரு முறையும் தோற்பவன். உளம் மயக்கம் மாய பெருவெளி இது. அதற்கு இணையென சொல்ல வேண்டுமென்றால் இந்நகரை தன் ஆடலால் பித்தழச் செய்து அமர்ந்திருக்கும் இளையாதவரையே எண்ணுவேன். அந்த பாலைவனத்தை பற்றின ஒரு பர்சானிஃபிகேஷன் எக்கச்சக்கமாக வருது. அது எப்படி ஒரு அன்பிரடிக்டபிள் அன்சர்டைனான ஒரு நிலம். மழை பெய்யும் போது என்ன ஆகும், அங்கே வந்து மழை பெஞ்சு அதுக்கப்புறம் அது மேலே ஒரு பொறுக்கு மாதிரி ஃபார்ம் ஆகி அடியில் இருக்கக்கூடிய அந்த வெம்மை லைக் மென்மையான வெண்மை, அதை ஒரு காயத்தை சுரண்டி அதுக்கு அடியில் வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில அனலாஜிலாம் வருது. அதெல்லாம் நோட் பண்ணல, பட் இட் இஸ் ஸ்டில் லைக் அந்த பாலைவனத்தை பற்றின ஒரு அழகான ஒரு அந்த அந்த பாலையோட குணம் என்ன, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நிறைய டீட்டெயில்ஸ் கொடுக்கப்போ தான். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் ரியலி நீடட், ரைட். லைக் இட் ஜஸ்ட் ஆட்ஸ் லாட் ஆஃப் ஒரு ஃப்ளேவர் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன் ஒட்டுமொத்த இதையும். ஸோ ஜஸ்ட்டு போயிட்டு கண்டுபிடிச்சா இது பண்ணா அப்படின்னு இல்லாமல் அந்த ஒட்டுமொத்த நிலப்பகுதியை பற்றி, ஏன்னா இந்த துவாரகையை தாண்டி அங்கே போகிறான்ல, அதனால் அந்த ஒரு புறவை விவரணைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக. எங்கு செல்கிறோம் என்று உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு குரல் எழ திருஷ்டத்யும்னன் சற்றே நிலையழிந்தான். இந்த பாலையிடம் எவ்வினாவையும் எழுப்ப முடியாது. எத்திசையிலும் மாறாத ஊமை புன்னகையுடன் அது நின்றிருக்கிறது. என்னுள் இருளுக்குள் பாம்பு சென்ற தடம் போல ஒன்றுள்ளது. விழிகளால் தொட முடியாத, கால்களால் உணர முடியாத, ஓசைகளும் அறிய முடியாத ஒன்று. அச்சம் ஒன்றினாலே தொடர முடிவது, அது ஒன்றே பாதை. திருஷ்டத்யும்னன் சற்று நேரத்தில் ஒன்றை கண்டு கொண்டான். உள்ளத்தை உடலிலிருந்து முற்றிலும் பிரித்து அதில் தனித்தனி அலைகளாக அடித்து கொண்டிருந்த எண்ணங்களுக்கு முற்றிலும் கையளித்து விட்டான். உடல் இயல்பாக அது அறிந்த பாதை ஒன்றை தெரிவு செய்து சென்றது. அந்த தெளிவு அவனை ஆறுதல் படுத்தியது. அதுவரை புறவி மீது அச்சத்தால் வெடைத்தவன் போல நிமிர்ந்திருந்த அவன் உடல் சற்றே தளர்வாகி அசைவுகளை வாங்கி இயல்பாக நெளிந்தபடி அமைந்தது. இவ்வளோ பெரிய பேராவை நோட் பண்ணி வச்சதுக்கான முக்கியமான காரணம் எகெயின் அண்ட் அகெயின் இந்த இடத்துல தான் இன்னொரு முக்கியமான ரொம்ப ரொம்ப நுவான்ஸ்டான, அப்படி போயிட்டு திருஷ்டத்யும்னனுடைய அடி ஆழத்தில் போயிட்டு தொடக்கூடிய ஒரு இடம், அப்படி ஒரு டிப் டெஸ்ட் மாதிரி, ஒரு டக்குன்னு டிப் பண்ணி எடுத்த மாதிரி. அந்த டிப் ஆகிற இடம் என்னன்னா என்ன இடம், விழிகளால் தொட முடியாத, கால்களால் உணர முடியாத, ஓசைகளும் அறிய முடியாத ஒன்று. அச்சம் ஒன்றினாலே தொடர முடிவது, அது ஒன்றே பாதை அப்படின்னு சொல்கிறான்ல. இந்த இடத்த நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இருள், தனக்குள்ளே இருக்கிற இருளை கொஞ்ச நேரம் முன்னாடி தான் அக்ரூர் மாளிகையிலேருந்து வெளில வந்து தன்னுடைய மாளிகைக்கு வர்ற அந்த கேப்பில் ஒரு நிலையழிந்த நிலையில் எழுந்து நிற்கிறான், உட்காடுறான், லைக் ஹீஸ் லைக் டோட்டலி ஒரு ஃப்ளேம் மாதிரி அழிஞ்சிக்கினே இருக்கான். அந்த நேரத்தில் அவனுக்குள்ளே இருக்கிற இருளை கண்டு கொண்ட திருஷ்டத்யும்னன் இந்த இடத்துல அதை யூஸ் பண்ணிக்கிறான்னு தான் தோணுச்சு. அந்த இருள் ஒரு விளைவை கொடுத்து, அந்த இருள் ஒரு விளைவு கொடுத்த இருள் கொடுத்த ஒரு அச்சம், ஒரு 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 சேமந்தகமணி மேலே இருக்கிற இந்த விளைவு, அதன் மேலே அவன் மூடி மறைச்சு அந்த இருளை அவன் கடைசியில் கண்டுபிடிக்கிறான். அந்த விளைவுங்கிற ஒரு இருளை கண்டுபிடிச்சு அந்த இருள் அவனை ஆக்கிரமிச்சிருந்தா, அந்த விளைவனை அவனை ஆக்கிரமிச்சிருந்தா, ரைட், அது எடுத்துட்டு ஓடி போயிருந்தா, சேமந்தமணி இவன் எடுத்துட்டு ஓடி போயிருந்தா ஒரு அச்சம் உண்டாகி எப்படியா தப்பிக்கணுங்க ஒரு அச்சத்தோட லைக் எந்த பாதையில் ஓடி இருப்பான். ஏன்னா அந்த பாலைவனத்தில் அதுக்காக இவ்வளோ டிஸ்கிரிப்ஷன் சொல்லப்படுது அந்த பாலையை பற்றி. இட் இஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கும் அந்த பாலை வந்து தன்னை வந்து புதுப்பித்து
இழுத்து கொண்டே இருக்கும். எந்த சுவடுகளும் இருக்காது. கடல் காற்று வந்து அத்தனை மண்ணி அள்ளி போடும். எந்த சுவடுகளும் இருக்காது. இட்ஸ் ஆல்மோஸ்ட் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் எனி ஒன் இன் தட் பாலை. கிட்டத்தட்ட எனக்கு ஆட்ஜீவிதம் எந்த ஒரு பாலை பற்றி சொன்னாலும் இனிமேல் எனக்கு ஆட்ஜீவிதம் படம் தான் ஞாபகம் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு விஷுவல். பட் எகெயின் லைக் எப்படிடா கண்டுபிடிக்க போகிறாங்கிறப்போ அவனுக்குள்ள இருக்கிற அச்சம் ஒன்றினாலே தொடர முடிவதுன்னு சொல்றது இருக்குல்ல அந்த பாதையை. தட்ஸ் அ பியூட்டிஃபுல், அழகிய ஒரு ஹை லிட்ரரி குவாலிட்டி மூமெண்ட் நான் நம்புகிறேன். அவனுக்குள்ள இருக்கிற இருளை நோண்டி பார்த்து அது கொடுக்கக்கூடிய ஒரு அச்சத்துலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஞானம் ஒன்று இருக்குல்ல, ஞானம் சொல்ல முடியாது, அந்த அச்சத்துலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு தெளிவு இருக்குல்ல. எஸ், இந்த பாதை தான் எடுத்திருப்பான். இது ஒரு இட்ஸ் ஆல் லைக் வெரி ஒரு 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 எக்ஸ்ட்ரானரி மூமெண்ட்ஸ் தான் அதெல்லாம். எகெயின் எதாலையும் அழ முடியாது. இது அப்ஜெக்டிவாக இதை வந்து பார்க்க முடியாது. ரொம்ப ரொம்ப சப்ஜெக்டிவாக அந்த உணர்வால் மட்டுமே புரிந்து கூடிய அந்த ஒரு தருணம் அது. அதெல்லாம் அப்படி தான் நான் பார்க்குறேன். அந்த இடத்துல தான் இது இன்னும் கொஞ்சம் ஒரு வேற ஒரு நிலைக்கு போகுது இந்த சாப்டர்லாம். 76 சாப்டர். பழுத்த எழுத்தோலைகளை அடுக்கு விரித்தது போல தெரிந்த பாளையின் மணல் மடிப்புகளுக்கு மேல் எழுத்தாணியால் குறிக்கப்பட்ட ஒற்றை எழுத்து போல தெரிந்தது அவன் உருவமே என்று விழி உணரும் முன்பே சித்தம் அறிந்தது. அழகான உமை. அந்த பாளையை பற்றி சொல்லும் பொழுது பழுத்த எழுத்தோலைகளை அடுக்கு விரித்தது போல தெரிந்த பாளையின் மணல் மடிப்புகளுக்கு மேல் எழுத்தாணியால் குறிக்கப்பட்ட ஒற்றை எழுத்து போல தெரிந்தது அவன் உருவம் அப்படிங்கிறதுக்குள்ள பியூட்டிஃபுல்லான ஒரு அனலாஜி, அழகான ஒரு உமை. அந்த மணல் மடிப்பை எழுத்தோலைகள் எப்படி அடுக்கி வைக்கப்பட்டிருக்கோ அதோட கம்பேர் பண்ணுறதாகட்டும், அதில் குறிக்கப்பட்ட ஒற்றை எழுத்து போல சாத்திகை அங்கே ஒரு உருவம் மட்டும் தனியாக இருக்கிறது தெரியாதாகட்டும். அந்த உருவம் தெரிஞ்சவொடனே அது அவன் தான் சித்தம் அறிந்தது, விழி உணரும் முன்பே சித்தம் அறிந்தது அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல. இட்ஸ் லைக் உள்ளுக்குள் ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு, பட் இட் ஹஸ் கம் டு லைக் தி ஐஸ் லைக் லிட்டில் லேட் அப்படிங்கிறது அழகான மூமெண்ட். இதுதான் கடைசி லைன் 76 சாப்டரில் சித்தம் அறிந்தது அப்படிங்கிறதோட முடியுது. ஸோ ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் a very dramatic, very beautiful, very profound conversation between the Satyam and Satyaki. Let's see.